நமஸ்காரம். பொதுவாக கிரக தோஷங்கள் தீர்றதுக்கு நவகிரக ஆலயங்கள் தரிசனம் பண்ண பல இடங்களுக்கு போவோம், பல நாட்கள் ஆகும். ஆனால் ஒரே ஊரில் ஒரே நாளில் நவகிரக தோஷங்களை தீர்க்கிற 9 கோவில்களை எப்படி தரிசனம் பண்ணலாம்? இப்போ நாம் பார்க்க போகிறது திருநெல்வேலி சுற்றி இருக்கிற நவ திருப்பதி கோவில்களை தான். ஒரே நாளில் இதை எப்படி பார்க்கலாம், எவ்வளவு செலவாகும், கோவில்கள் பார்க்கும் முறை என்ன, அங்கே இருக்கிற வசதிகள், இதையெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் முழு விவரங்கள் தெரியும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க. தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கிற நவ அல்லது 9 திருப்பதி கோவில்கள் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் அடங்கியவை. இந்த கோவில்களுக்கு செல்றதுக்கு முதல்ல திருநெல்வேலி போகணும். பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட் தூத்துக்குடி, ட்ரெயின் மற்றும் பஸ் வசதிகள் எல்லா மெயின் சிட்டிஸ்லேருந்தும் திருநெல்வேலிக்கு இருக்கு. இப்போ நவ திருப்பதி தரிசன முறை பற்றி பார்க்கலாம். இந்த 9 கோவில்களும் ஒன்றையொன்று சுற்றி 30 கிலோமீட்டர் சுத்தளவில் தான் இருக்கு. இவை அனைத்தையும் ஒரே நாளில் தரிசிப்பது தான் சிறந்தது. ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக போகணும்னா பிரைவேட் வேன் இல்லை டாக்ஸி ஹையர் பண்ணிக்கணும். சுமார் 3500லேருந்து 4000 வரைக்கும் டாக்ஸி செலவு ஆகலாம். விசேஷ நாட்களில் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பு ஆன்மீக சுற்றுலா பேருந்துகளை இயக்கின்றிருக்கு. இதில் ஒருவருக்கு சுமார் 500லேருந்து 700 ரூபாய் கட்டணம் வரைக்கும் ஆகும். காலையில் 7 மணிக்கு கிளம்பி அனைத்து கோவில்களையும் தரிசித்துவிட்டு இரவு 8 மணிக்குள்ள திருநெல்வேலிக்கு திரும்பிடும் வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. போகிற இடங்களில் சாப்பிட நல்ல ஹோட்டல் வசதிகள் இருக்கு. தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகம் வெப்சைட்ல டூர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போது நவ திருப்பதிகளை எந்த வரிசையில் தரிசனம் பண்ணணும், அது எந்த கிரகத்துடன் தொடர்புடையது மற்றும் அதன் முக்கியத்துவம் என்னங்கிறத பார்க்கலாம். முதல் வழிபாடு ஸ்ரீ வைகுண்டம் கோவில் சூரிய கிரகத்துக்கு உரியது. இதனுடைய பெருமாள் காயத்ரி க்ஷேத்திரநாதன். இதை வழிபட்டால் தடைகள் நீங்கி தன்னம்பிக்கை, தலைமை பதவி, புகழ் கிடைக்கும். இரண்டாவது திருவரகுணமங்கை சந்திர பகவான் ஸ்தலம். இது ஸ்ரீ விஜயாசன பெருமாளை வழிபட சந்திரதோஷம் நீங்கி மன அமைதி, தெளிவு ஏற்படும். மூன்றாவதாக திருப்புளியங்குடி கைசினி வேந்தன் பெருமாள். புதனுக்குரிய ஸ்தலம் இது. பெருமாள் சாய்ந்த கோலத்தில் அருள்பாவிக்கிறார். கல்வி, அறிவு, பேச்சுத்திறன், வியாபாரம் வளர இந்த தலம் ரொம்ப சிறப்பானது. 4வது மற்றும் 5வது தலங்கள் தொலைவில்லி மங்கலத்தில் உள்ள இரட்டை திருப்பதி, ராகு மற்றும் கேது பரிகார ஸ்தலம். இந்த 2 கோவில்களுமே அருகிலேயே இருக்கின்றன. ஸ்ரீ அரவிந்த லோச்சன பெருமாள் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் தரிசனம் ராகு கேது தோஷங்கள் நீங்க துணை புரியும். கண் தொடர்பான பிரச்சனைகள், தடைகள், பித்ருதோஷங்கள் நீங்கி முன்னேற்றத்தை கொடுக்கும் ஸ்தலம் இது. 6வதாக பெருங்குளம் ஸ்ரீ மாயக்கூத்தர் பெருமாள் திருக்கோவில், சனி கிரக தோஷ பரிகார ஸ்தலம். 7 மற்றும் அஷ்டம சனியால் வரும் துன்பங்கள் குறையவும், தடைகள் நீங்கி அமைதி கிடைக்கவும் எள் மற்றும் நெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மைகள் பெருகும். 7வதா தென் திருப்பேரை ஸ்ரீ மகர நெடுக்குழை கண்ணன் ஸ்தலம். இது சுக்கிரன் வழிபாட்டு ஸ்தலம். அழகு, செல்வம், வசதி, திருமண வாழ்க்கை, நல்ல உறவுகள் பெற சிறந்த ஸ்தலம் இது. 8வதா ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத பெருமாள். இந்த கோவில் நவகிரகத்தில் குரு தோஷ பரிகார ஸ்தலமாக சொல்லப்படுறது. ஞானம், கல்வி, திருமணம், குழந்தை பாக்கியம் கிடைக்க இங்க வழிபடுவது ரொம்ப விசேஷம். 9வதாக செவ்வாய் தோஷங்கள் நீங்க திருக்கோளூர் ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாள் தரிசனம் செய்ய வேண்டும். திருமண தடைகள் நீங்கும், நிலம் சொத்து சம்பந்தமான தொல்லைகள் நீங்கி செல்வம் பெருகும். ஒரே நாளில் 9 கோவில் தரிசனம் முடிக்க இப்போ ஸ்க்ரீனில் போட்டிருக்கிற ஆர்டரில் போனால் ஒரே ரூட்டில் தாமிரபரணி கரையோரம் தொடர்ந்து போகலாம். எல்லா கோவில்களோட நடை திறப்பு நேரங்களை தெரிந்து கொண்டு செல்வது அவசியம். மேலும் விவரங்களுக்கு தமிழ்நாடு டெம்பிள்ஸ் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. கிரகதோஷங்கள் நீங்க நவ திருப்பதி யாத்திரையை
பிளான் பண்ணுங்க. அனைவருக்கும் சந்தோஷம், அமைதி கிடைக்கட்டும். இந்த விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். உங்களோட நவ திருப்பதி பிரயாண அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.